ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோஃபேப்பில் இருக்கிற ஒரு டாப் 10 அமேசிங் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நடந்திருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, ஃபீலிங் அமேசிங். உண்மையாகவே நோஃபேப்பில் இருக்கும்போது ஒரு அமேசிங்கான ஃபீலிங் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையோ சாதிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களும் நோஃபேப் இருக்கும்போது உங்களுக்கும் அமேசிங் ஃபீலிங் இருந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு நடந்திருக்கு, அதனால் நான் இதை டிக் போட்டுக்கிறேன். நம்பர் 2, ஃபுல் ஆஃப் எனர்ஜி. நோஃபேப்லேயே ரொம்ப மெயினான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். நமக்கு எனர்ஜி அதிக அளவில் கிடைக்கும். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கிடைக்கிற எனர்ஜியை நம்ம எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோமா இல்லை தப்பான வழியில் வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றது அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நிறைய எனர்ஜி இருக்குன்னா இப்போ ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். இதுவே ரொம்ப நேரம் கேம் ஆடியோ இல்லை ரொம்ப நேரம் மூவிஸ் பார்த்தோ அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணால் அது வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம இந்த எனர்ஜியை அழகாக நம்ம ஒர்க்கில் காட்டலாம், நம்மளோட க்ரியேட்டிவில் காட்டலாம். நம்ம இந்த எனர்ஜியெல்லாம் நம்ம ஒர்க்கில் காட்டும்போது அது ஒரு நல்ல அவுட்புட்டாக வரும். டேலண்ட்டில் கூட இந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணலாம். மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த எனர்ஜியை பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டேஷன் சொல்லுவாங்க. இது எனக்கு நடந்திருக்கு, அதனால் டிக் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? க்ளோயிங் ஸ்கின். இதுவும் நோஃபேப்பில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். பொதுவாகவே இது எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் தான். நம்ம டே 0ல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிம்பிள்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி போர்ஸ்லாம் அதிகமாக தெரியும். நம்ம கண்ணாடியில் நம்ம ஃபேஸை பார்க்கறதுக்கே நமக்கு பிடிக்காது, அவ்வளோ மோசமாக இருக்கும். இதுவே ஒரு டே 12 இல்லை டே 15 அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபேஸில் ஒரு ஷைனிங் தெரியும். அதே மாதிரி கண்ணும் நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா ஃபேஸ்லாம் சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். இந்த க்ளோயிங் ஸ்கின் பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு நடந்திருக்கு, அதனால் டிக் போட்டுக்கிறேன். நீங்கள் நோஃபேப்பில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருந்தா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஃபன் லைஃப். இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற பெனிஃபிட் தான் இந்த ஃபன் லைஃப், அதாவது ஹாப்பி லைஃப். எப்பயுமே லைஃப் ஒரு ஃபன்னாகவே ஜாலியாகவே போய்கிட்டு இருக்கும். இந்த நோஃபேப் பீரியடில் இருக்கும்போது நடுவில் ஃப்ளாட் லைன் வரும், ஆனால் அது ஒரு கொஞ்சம் 10 to 20 டேஸில் அது போயிடும். போனதுக்கப்புறம் மறுபடியும் பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். லைஃப் நல்லா ஹாப்பியாக தான் போய்கிட்டு இருக்கும். சில டைமில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹாப்பியான மூமெண்ட்லாம் இருக்குது. எப்பவுமே ஒரு ஜாலியாகவே இருக்கும் அந்த நோஃபேப்பில் இருக்கும்போது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு பொதுவான பெனிஃபிட் தான். இது எனக்கு நடந்திருக்கு, அதனால் டிக் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? இன்க்ரீஸ்டு லைஃப் ஸ்பேன். இன்க்ரீஸ்டு லைஃப் ஸ்பேன் அதாவது நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஏன்னா இப்போ நம்ம நோஃபேப் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் யங்காக இருக்கும். நல்லா ஃபேஸ் ஒரு ஷைனிங் கிடைக்கும், ஹேர் நல்லா திக்கர் ஆகும், நல்லா மசில் க்ரோத் கிடைக்கும். இதனால் நம்ம யங்காக இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் நான் இதையும் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? டெஸ்ட்ராய் யுவர் ஆங்ஸைட்டி. நான் இந்த நோஃபேப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆங்ஸைட்டி லெவல்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சோஷியல் ஆங்ஸைட்டி சொல்லுவாங்க. அதாவது எங்கே போனாலும் ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுறது. ஒரு காலேஜுக்கு போனால் அங்கே நிறைய குரூப்பாக பொண்ணுங்க இருந்தால் அவங்கள பார்த்து ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுறது. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல், ஒரு தைரியமே இல்லாமல் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நோஃபேப்க்கு முன்னாடி. ஆனால் எப்போ இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இந்த ஆங்ஸைட்டி லெவல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. ஒரேடியாக குறைஞ்சிருச்சு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் நோஃபேப் இருக்கும்போது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. நான் நல்லா தைரியமாக பொண்ணுங்கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க கூட வெளியே போகிறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ டோட்டலாக எனக்கு அந்த ஆங்ஸைட்டி பிரச்சனைன்றதே இல்லை. அதனால் டெஸ்ட்ராய் யுவர் ஆங்ஸைட்டி இது நான் டிக் போட்டுக்கிறேன். நீங்களும் நோஃபேப் ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் இந்த ஆங்ஸைட்டி லெவல் குறைஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? மணி அட்ராக்ஷன். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 5-6 மாதத்துக்கு ஜாப் இல்லாமல் தான் இருந்தேன். நான் என்ன பண்ணேன், அந்த டைமில் நோஃபேப் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு நோஃபேப்னா என்னென்ன தெரிஞ்சுது. கரெக்டாக நான் காலேஜ் முடிச்சு அந்த டைமில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 70 நாள் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமில் தான் எனக்கு ஜாபும் கிடச்சிது. எனக்கு நல்லா பணம் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சது, எப்படி லக்கில் எதுவும் நடந்துச்சா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு இந்த நோஃபேப்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நமக்கு நோஃபேப்பால் தான் இந்த மணி அட்ராக்ஷன் வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு நடந்ததுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
ஏன்னா நான் மட்டுமே பயனடையணும்னு நான் நினைக்கல, எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் நோஃபேப் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கணும். ஓகே, எனக்கு வந்து இந்த மணி அட்ராக்ஷன் வந்துச்சு. உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த மணி அட்ராக்ஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் வந்து அவங்க மணி அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கும் நடந்துச்சு, மற்றவங்களுக்கும் நடக்குது. அதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து டிக் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த பெனிஃபிட் வந்து மோர் ஹேண்ட்ஸம். கண்டிப்பாக நம்ம நோஃபேப் இருக்கும்போது நல்லா ஹேண்ட்ஸமாக தெரியும். நல்லா கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ அழகாக இருப்போம். கருப்பு வெள்ளையாக இருக்குது அது வந்து வேறு விஷயம். நான் அதை பற்றி கலரை பற்றி நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக இந்த நோஃபேப் இருந்தீங்கன்னா ஹேண்ட்ஸமாக தெரிவிங்க. நான் வந்து நோஃபேப் இருக்கும்போது நல்லா ஃபேஸ்லாம் ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஃபிட்டாக வச்சுட்டு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணும்போது நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கும். நீங்களும் வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஹேண்ட்ஸம் பர்சனாக மாறுவீங்க. இது வந்து எனக்கு நடந்திருக்கு, அதனால் டிக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பெனிஃபிட் பார்க்கலாமா? இன்க்ரீஸ்டு மசில் க்ரோத். நம்ம ஒரு சில டைமில் ஜிம்முக்கு போகலனாலே நமக்கு மசில் வந்து டைட்டாக இருக்க ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு நோஃபேப் டைமில். நல்லா ஹார்ம்ஸ்லாம் நல்லா டைட்டாக இருக்கும். இது எதனால் நடக்குதுன்னா, நம்ம உடம்புல அந்த செமனோட லெவல் வந்து அதிகரிக்கும் போது நம்ம மசிலுக்கு தேவையான அந்த புரோட்டீன்லாம் போய் சேருது. இதனால் நம்ம மசில் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. இதுதான் வந்து இந்த நோஃபேப் பீரியடில் நடக்குது. இதை நீங்கள் ஜிம்முக்கு போய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஒரு மசில் க்ரோத் பார்க்கலாம். நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட உடம்ப நீங்கள் வர வைக்கலாம். கண்டிப்பாக இந்த மசில் க்ரோத்துக்கு நோஃபேப் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பர்சனலாக எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை டிக் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்துட்டோம். உமன்ஸ் அட்ராக்ஷன். இது வந்து நோஃபேப்பில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பெனிஃபிட். நிறைய பேர் வந்து இந்த ஒரு பெனிஃபிட்காகவே நோஃபேப் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு சூப்பரான பெனிஃபிட் தான் இது. ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன்லாம் பார்த்து தான் நான் வந்து நோஃபேப்பே ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன்லாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு இதெல்லாம் நடக்குமான்றது ஒரு டவுட்டு. ஏன்னா நான் வந்து ரொம்ப அடிக்ஷனாக இருந்தேன். எனக்கு வந்து அந்த உமன்ஸ் அட்ராக்ஷன்ன்றது நடந்ததே இல்லை லைஃப்பில். நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நான் வந்து நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ரொம்ப நாள் அடிக்ஷன்லேருந்து நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணதுனாலயா என்னன்னு தெரில, எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் உமன்ஸ் அட்ராக்ஷன்றதே நடந்துச்சு. நான் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கலான்னு போயிருந்தேன். அங்கே வந்து ஃபுல்லாகவே கேர்ள்ஸு தான். ஒரு 4-5 கேர்ள்ஸு தான் வந்து சொல்லியே தராங்க. நல்லவேளை நான் வந்து அந்த டைமில் நோஃபேப்பில் இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னடா இது கேர்ள்ஸாக இருக்காங்க, எப்படி இவங்ககிட்ட படிக்கிறது அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே வந்து நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா இன்னொரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி கோச்சுக்கும். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்போ தான் நான் அந்த கோர்ஸ் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சரளமாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. டக்குன்னு எனக்கு வந்து மைண்டில் தோணுச்சு, நம்ம இந்த நோஃபேப் இருக்கனால தான் இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன்லாம் நடந்திருக்கோ, இதுதான் உமன்ஸ் அட்ராக்ஷனோ அப்படின்லாம் எனக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்துச்சு. அந்த டைமில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிற அந்த பயமே போயிடுச்சு. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து பொண்ணுங்களை தூரமாக இருந்தே பார்த்துட்டோம். தூரமாக இருந்து பார்க்கறது தான் வந்து ரொம்ப டேஞ்சர். நம்ம பக்கத்தில் போய் பேசி பழகுனாதான் ஓகே அவங்களும் ஒரு ஹியூமன் தான், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே அப்படின்னு நமக்கு தோணும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய உமன்ஸ் அட்ராக்ஷன் நடந்துச்சு. ஆஃபீஸில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பஸ்ஸில் வரும்போது நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய உமன்ஸ் அட்ராக்ஷன் நடந்துச்சு. எனக்கு அதிகமாக நோஃபேப்பில் கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன் தான். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் எனக்கு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீமேல் அட்ராக்ஷன்லாம் நிறைய நடந்துச்சு ப்ரோ, லவ்லாம் செட் ஆகிருக்கு. அதே மாதிரி பிரிஞ்சு போன பொண்ணுலாம் என்னை லவ் பண்ணி அந்த மாதிரிலாம் செட் ஆகிருக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பெனிஃபிட்லேயே வந்து டைவர்ட்டும் ஆகிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஃபீமேல் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே டைவர்ட் ஆகிட்டோன்னா அப்புறம் நம்ம லைஃப்பை வந்து கோட்டை விட்டுரும். அதனால் ஃபீமேல் அட்ராக்ஷன்ன்றது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். நம்மளோட கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் இன்னும் முன்னேற முடியும். இல்லைனா நீங்கள் அங்கேயே நின்றுவீங்க. நீங்களும் வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கும். இது வந்து எனக்கு நடந்திருக்கு, அதனால் டிக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதிலே பார்ட் 2 வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன். முடிஞ்சால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.